வியட்நாமில் இருக்கிற ஹனாய் நகரத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. வியட்நாமோட வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கும்போது அந்த மக்களோட மன உறுதியை தான் அது காமிக்குது. ஏன்னா அடுத்தடுத்து பல நாடுகள் வியட்நாமை ஆட்சி செஞ்ச போதும் அவங்களோட வளங்களை சுரண்ட போதும் 1975லேருந்து 2025 வரைக்கும் அந்த நாடு அடைஞ்ச வளர்ச்சியை பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வியட்நாமோட வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது வியட்நாம் போர்னு சொல்லலாம். இது 1955லேருந்து 1975 வரைக்கும் நடந்த ஒரு கொடூரமான போர்னு சொல்கிறாங்க. இது வட வியட்நாமுக்கும் தென் வியட்நாமுக்கும் ஏற்பட்ட போர். இதில் வட வியட்நாமை அப்போ இருந்த சோவியத் யூனியனும் சீனாவும் ஆதரவளித்தாங்க. தென் வியட்நாமை அமெரிக்காவும் அது கூட்டு நாடுகளும் ஆதரவளித்தாங்க. இந்த போரில் சுமார் 30 லட்சம் மக்கள் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் இதில் அமெரிக்கா உபயோகித்த 7 லட்சம் டன் பாம்களும் இதில் ஏஜெண்ட் ஆரஞ்சுன்னு சொல்லப்படுற ஒரு ரசாயன தாக்குதலும் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்த பிறகும் அதோட விளைவுகள்லேருந்து இந்த மக்கள் மீண்டெழுந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்னா இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. வணக்கம்.